வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தவேகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் வக்பு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொண்ட ஒன்றிய அரசு அதுகுறித்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றியது. பின்னர் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. இதனை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் திடீரென சாலை மறியலுக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சட்டத்தில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் அந்த அச்சம் அவர்கள் நன்றாகவே நமக்கு தெரிய இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றிக் கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட சுமார் 500 பேர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சக்திகளை பரிமாறும் மற்றவர்கள் எதற்கு? திருத்தணியில் ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பந்தல் போட அனுமதி இல்லை என கூறி போலீசார் அதனை பிரித்து எறிந்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் அரண்மனை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் தவேகாவினர் முழக்கங்களை எழுப்பினர். கண்டன பதாகைகளையும் அவர்கள் ஏந்தியிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.